Hi friends, இந்த வீடியோவில் பாலிட்டி டெஸ்ட் 1 questions டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஸ்கஷன் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 2018க்கு யூஸ் ஆகும், டிஎன்பிசி ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் எக்ஸாம் 2018க்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் கிட்ட அனலைஸ் பண்ணி எந்தெந்த டாபிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சில டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த டாபிக்ஸ் தான் சொல்லிடுறோம், நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜிஎஸ் சைட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற சப்ஜெக்ட் எதுனா பாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ பாலிட்டியில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த டாபிக் சம்மந்தமாக எங்கெங்கே தான் என்ன சோர்ஸ் கிடச்சாலும் அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கணும். என்னென்ன டாபிக்ஸ் பார்ப்போம்: ப்ரீஆம்பிள், சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், யூனியன், ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, பிரசிடெண்ட், கவர்னர், பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத் ராஜ், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அண்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The word secularism was inserted in the preamble of the Constitution after Supreme Court of India observed secularism was a basic feature of Constitution in. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏன்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976 படி தான் பார்த்திங்கன்னா சோஷியலிசம், செக்யூலரிசம் அண்ட் இன்டெகிரிட்டி இந்த வேர்ட் வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணுவாங்க, அதாவது ப்ரீஆம்பிளில். ஆனால் வந்து இந்த வேர்டை ஆட் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா April 24, 1973 சொல்லியிருப்பாங்க. என்ன கேஸ் வரும்போது இது சம்மந்தமாக சொல்லியிருப்பாங்க பார்த்திங்கன்னா கேஷானந்த பாரதி கேஸ். ஸோ இந்த வேர்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து ப்ரீஆம்பிள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பாலிட்டிக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ப்ரீஆம்பிள் சம்மந்தமாக எல்லா கொஸ்டின்ஸும் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதில் போய் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஐடியல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் and political enshrined in the preamble of the Constitution of India were adapted under inspiration from the. ஸோ நான் இப்போ சொல்கிற எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்தது தான். ஆனால் அந்த கொஸ்டினே அப்படியே எடுக்காமல் அந்த கொஸ்டினில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டினும் கொடுத்துருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி என்னென்ன கொஸ்டின் பேப்பர், என்னென்ன கொஸ்டின் நம்பர் எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் அந்த டாபிக் நல்லா படிச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் ரிவைஸ் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் எழுதலாம். ஆனால் அந்த கொஸ்டின் அப்படியே டைரெக்டாக இருக்காது, அந்த டாப்பிக்லேருந்து தான் இருக்கும், கொஞ்சம் திங்க் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க 1917. இதே எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்டு ஃப்ரெட்டர்னிட்டி இதெல்லாம் எந்த ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன். ஸோ இதெல்லாம் ப்ரீஆம்பிளில் நம்ம யூஸ்வலாக பார்க்குற வேர்ட்ஸ். இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் என்ன இயர் பார்த்திங்கன்னா 1789 to 99. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர்டிக்கல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா conferred constitutional and civil cases appellate jurisdiction power to the Supreme Court. ஸோ appellate jurisdictionனா என்னென்னா ஒரு ஹை கோர்ட்டில் இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு கேசஸ் வந்து நம்ம போட்டிருப்போம், அது வந்து கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காதனால மேல்முறையீடு பண்ணுறது, அதாவது அப்பீல் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா appellate jurisdiction. ஸோ இது ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் உண்டு. ஸோ ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அதோட அங்கேருந்து அப்பீல் பண்ணணுன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போவோம். ஸோ அந்த அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேசஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது கான்ஸ்டியூஷனல் கேசஸ் சம்மந்தமாக நம்ம அப்பீல் பண்ணணுன்னா அதுக்கான ஆர்டிக்கல் என்னென்னா 132, அண்டு சிவில் கேசஸ்னால் அதுக்கான ஆர்டிக்கல் 133, கிரிமினல் கேசஸ்னால் ஆர்டிக்கல் 134 அண்ட் ஸ்பெஷல் லீவ் வந்து ஆர்டிக்கல் 136. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா குரூப் 2A 2017 எடுத்தது தான். ஆனால் அதில் வந்து ஸ்பெஷல் லீவ் கேட்டிருப்பாங்க, அதுக்கான ஆர்டிக்கல் 136. ஸோ நாங்கள் அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் வேறு என்னென்ன ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 32. ஆர்டிக்கல் 32னா ரிட்டு, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், கோவரண்டோ, சர்ச்சுவரி. இதே ஆர்டிக்கல் 226 என்ன ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஹை கோர்ட்டில் ரிட் அப்பீல் பண்ணுறது. சுப்ரீம் கோர்ட்டு ரிட்டுனா ஆர்டிக்கல் 32, ஹை கோர்ட்டு ரிட்டுனா ஆர்டிக்கல் 226. நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
The Government of India instituted Bharat Ratna and Padma Shri awards under. ஸோ இது வந்து என்ன ஆர்டிக்கல் கீழே வரும் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 18. ஆர்டிக்கல் 18ல் தான் அபாலிஷன் ஆஃப் டைட்டில் சொல்லியிருப்பாங்க. அபாலிஷன் ஆஃப் டைட்டிலில் ஒரு 4 ப்ரொவிஷன் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு கண்ட்ரியில் ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஓன் டைட்டில் எதுவும் வச்சிக்கக்கூடாது. எதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இப்போ மிலிட்ரியில் இருக்கிறவங்கள தான் மேஜர், ஸோ இந்த மாதிரி நேம் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அகாடமிக் டிஸ்டிங்ஷன், டாக்டரேட், ஸோ இந்த மாதிரி இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு டைட்டிலும் யாரும் வச்சிக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் என்னென்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து எந்த ஒரு டைட்டிலும் வாங்கக்கூடாது. தேர்ட் ஒன் என்னென்னா ஒரு ஃபாரினர் வந்து இந்தியாவில் ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக ஏதோ ஒன்று வந்திருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த ஃபாரினில் இருக்கிற அந்த டைட்டிலாக அவங்க வந்து வாங்கிக்கக்கூடாது. யாரோட பர்மிஷன் கேட்டு அப்படியே வாங்கிக்கணும்னா பிரசிடெண்ட்டோட பர்மிஷன் அவர் வாங்கியிருக்கணும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைட்டில் மட்டும் வாங்கிறது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஒரு ப்ராஃபிட் தர மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா பண்ணக்கூடாது. அதுதான் ஃபோர்த் ஒன். ஸோ இதில் டைட்டில் சம்மந்தமாக இந்த ஆர்டிக்கல் 18 தான் சொல்லுது. இதில் என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மிலிட்ரி அவார்ட்ஸ், நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்ஷன், ஸோ இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டே ப்ரெசென்ட் பண்ணுறதுல அந்த டைட்டில் சேர்த்துக்கலாம். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா பாரத் ரத்னா அண்ட் பத்மஸ்ரீ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்டர் கமல்ஹாசன் சொல்லும்போது பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 14 வந்து என்ன சொல்லுது பார்ப்போம். ஆர்டிக்கல் 14 என்ன பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்டு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 25 என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்டு ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்டு ப்ராபகேஷன் ஆஃப் ரிலிஜியன். ஸோ யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், அதை சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 25. ஆர்டிக்கல் 32 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட்டோட ரிட் பவர் பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 32. 5th கொஸ்டின் பாருங்கள். வெதர் கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் ஹேஸ் த பவர் டு டிசால்வ் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இது பார்த்திங்கன்னா கவர்னரோட டிஸ்கிரிஷ்னரி பவரில் வரும். அதாவது அவருக்கு வந்து இந்த ஸ்டேட் அசம்பிளியை கலைக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களோட மெஜாரிட்டியை வந்து இழக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து அவரோட டிஸ்கிரிஷ்னரி பவர் யூஸ் பண்ணி ஸ்டேட் அசம்பிளியை கலைக்கலாம். 6th கொஸ்டின் பாருங்கள். இன் த ரூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட் இஃப் த ஸ்பீக்கர் அட்மிட்ஸ் நோட்டீஸ் ஆஃப் மோஷன் பட் நோ டேட் இஸ் ஃபிக்ஸட் ஃபார் இட்ஸ் இன்ட்ரடக்ஷன் தென் இட் இஸ் கால்டு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நோ டே எட் நேம்டு மோஷன் சொல்லுவாங்க, இல்லைனா வந்து அட்ஜான்மெண்ட் சைன் டே கூட சொல்லுவாங்க. அதாவது கால வரையற்ற தள்ளி வைப்பு. நெக்ஸ்ட்டு கால் அட்டென்ஷன் மோஷன் பாருங்கள். கால் அட்டென்ஷன் மோஷன்னா பார்லிமெண்ட்டில் உள்ள மெம்பர்ஸ் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக பார்த்திங்கன்னா மினிஸ்டர்ஸோட அட்டென்ஷனை வந்து வாங்கிறதுக்காக. எந்தெந்த விஷயத்துலனா அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அண்டு அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இது வாங்கிறதுக்காக தான் காலிங் அட்டென்ஷன் மோஷன் கொண்டு வருவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். இது வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1954லேருந்து இருக்குது. செகண்ட் ஒன் என்னென்னா அட்ஜான்மெண்ட் மோஷன். அட்ஜான்மெண்ட் மோஷன்னா தள்ளி வைக்கிறது. நெக்ஸ்ட்டு நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன். ஸோ லோக்சபாவில் பார்த்திங்கன்னா மினிஸ்டர்ஸ் வந்து மெம்பர்ஸோட கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து மினிஸ்டராக இருக்கலாம். அப்படி வந்து அவங்க அந்த மெம்பர்ஸோட கான்ஃபிடென்ஸ் இழந்துட்டாங்கன்னா அதில் வந்து 50 மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி சைன் போட்டு தந்தாங்கன்னா அவங்க மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு தந்தாங்கன்னா அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பதவி இழக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். இது சம்மந்தமாக சொல்கிற ஆர்டிக்கல் என்ன பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 75. நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பாருங்கள். Constitutional status to the Panchayat Raj institutions was initiated based on the recommendation of dash under which amendment. ஸோ பஞ்சாயத் ராஜ்க்கு கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்தது எந்த கமிட்டி பார்த்திங்கன்னா எல்எம் சிங்வி கமிட்டி. பஞ்சாயத் ராஜ் என்ற ஒன்றே க்ரியேட் ஆனது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 3 டயர் சிஸ்டம் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அமெண்ட்மெண்ட் படி கொண்டு வந்திருக்காங்கன்னா 73rd அமெண்ட்மெண்ட் 1992 ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்எம் சிங்வி கமிட்டி எந்த இயர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா 1986 கொடுத்துருப்பாங்க.
பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தமாக சொல்கிற பார்ட் என்னென்னா பார்ட் 9, ஷெடியூல் வந்து ஷெடியூல் 11, ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிக்கல் 243A to ஆர்டிக்கல் 243O. ஸோ இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி தான் பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டிஸ் வந்திருக்கும். அது என்ன அமெண்ட்மெண்ட்னா 74th அமெண்ட்மெண்ட் 1992. நெக்ஸ்ட்டு 8th ஒன் பாருங்கள். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டவுன்ட்ரோடன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் இன் ப்ரைவேட் ஸ்கூல் as per Right to Education Act. Right to Education Act was came into force in ப்ரைவேட் ஸ்கூலில் இந்த மாதிரி டவுன்ட்ரோடன் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்டி எஸ்சிஸ் அதுக்கப்புறம் பாவர்ட்டி லைன் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் அவங்களுக்கு அட்மிஷன் உண்டு. 25% வந்து அவங்களுக்கான இடம் ஒதுக்கீடு கண்டிப்பாக தரணும். இதை தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் சொல்கிறாங்க. ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பார்த்திங்கன்னா 2010 தான் வந்து ஃபோர்ஸ் ஆகியிருக்கும். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து என்ன ஆர்டிக்கல் படி வந்திருக்கோன்னா ஆர்டிக்கல் 21A. ஆர்டிக்கல் 21A என்னென்னா ரைட் டு எஜுகேஷன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் 2002 படி தான் அதை கொண்டு வந்திருப்பாங்க. த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 இஸ் நாட் ரிலேட்டட் டு. ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சில்ட்ரனுக்கு வந்து அந்த எஜுகேஷன்ன்றது இருக்கணும். ஒரு ஸ்கூல்லேருந்து நடுவில் ஒரு சில்ட்ரன் வந்து அந்த படிப்பை வந்து நிறுத்திட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எஜுகேஷன் தரணும். அவங்க பேரண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எந்த ஒரு கொஸ்டினு இன்டர்வியூ அந்த மாதிரி தான் வைக்காமல் டைரெக்டாக அந்த நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன் தரணும். அண்டு இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த சேஞ்சஸ் என்னென்னா அதாவது இந்த மாதிரி ஸ்கூலில் அந்த ட்ரைனிங் டீச்சர்ஸ் தான் வந்து கண்டிப்பாக ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாவது வச்சுருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா ஒரு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ப்ரைமரி எஜுகேஷன், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன் இதான் சொல்லியிருப்பாங்க. ஹையர் எஜுகேஷன் பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு அடிப்படை கல்வியாவது வந்து ஒரு நார்மலாக ஒரு சில்ட்ரனுக்கு தரணுன்றது தான் பார்த்திங்கன்னா இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஜிலன்ஸ் டிவிஷன் was created in 1955 by the சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஜிலன்ஸ் டிவிஷன் வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்க தான் இதை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பஞ்சாயத்து ராஜ்க்காக கொண்டு வந்த கமிட்டிஸ் தான். பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி பார்த்திங்கன்னா 1957 போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து 3 டயர் சிஸ்டம் சொல்லியிருப்பாங்க. அந்த 3 டயர் சிஸ்டம் என்னென்னா வில்லேஜ் பஞ்சாயத், பஞ்சாயத் சமிதி அண்டு ஜில்லா பரிஷத். இவங்க வந்து எதுக்காக போடப்பட்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா 1952 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இந்தியாவில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் நிறைய ப்ரொசீஜர் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து அந்தளவுக்கு யாருக்கிட்டையுமே ரீச் ஆகிருக்காது. ஸோ அதை பற்றி எக்ஸாமைன் பண்ணுறதுக்காக தான் இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957 வந்திருப்பாங்க. செகண்ட் ஒன்று என்னென்னா அசோக் மேத்தா கமிட்டி. அசோக் மேத்தா கமிட்டி வந்து 2 டயர் சிஸ்டம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த அளவுக்கு யாரும் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸை எப்படி தான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு நிறையா ப்ரொசீஜர் தான் சொல்லியிருப்பாங்க. தேர்ட் ஒன்று என்னென்னா ஜிவிக்கு ராவோ கமிட்டி. இவங்க வந்து பஞ்சாயத்து ராஜ்ன்றது ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காகவும் பாவர்ட்டி எலிவேஷனுக்காகவும் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எல்எம் சிங்வி கமிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது இவங்க தான். ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீவைட்டலைசேஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுக்கான ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் சி 3421. 12th ஒன் பார்ப்போம். அக்கார்டிங் டு த 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மெட்ரோபாலிட்டன் ஏரியா மீன்ஸ். 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா என்னென்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ இதுபடி தான் பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டிஸ் ஃபார்ம் ஆகியிருக்கும். இதில் வந்து ஒரு 3 டயர் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா நகர் பஞ்சாயத். நகர் பஞ்சாயத்னா என்னென்னா ட்ரான்சிஷன் ஃப்ரம் எ ரூரல் டு எ அர்பன் ஏரியா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்னென்னா முனிசிபல் கவுன்சில். முனிசிபல் கவுன்சில் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மாலர் அர்பன் ஏரியா. தேர்ட் ஒன் என்னென்னா முனிசிபல் கார்ப்பரேஷன். இதுதான் வந்து லார்ஜர் அர்பன் ஏரியா.
ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ்னு பிரிச்சிருப்பாங்க. அந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸில் எவ்வளோ மக்கள் இருக்குன்னா பார்த்திங்கன்னா an area having a population of 10 lakhs or more அப்படி இருந்தால் தான் அதை வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியா சொல்லுவாங்க. ஸோ 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இது வந்து பார்ட் 9A ஷெட்யூல் வந்து 12 ஆர்டிக்கல் 243P2 243ZZ. 13th ஒன் பாருங்கள். அக்கார்டிங் டு த ஆர்டிக்கல் 170 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் த மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் மெம்பர்ஸ் இன் a legislative assembly is. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்த்திங்கன்னா 500 மெம்பர்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி 60 மெம்பர்ஸ்க்கு ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் எக்ஸாம்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்டு குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 14th ஒன் பாருங்கள். Which Amendment Act enabled Delhi and Pondicherry to vote in the presidential elections? Under which article describes manner of elections of president? ஸோ பிரசிடெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா யார் யார் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா எலெக்டட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான், நாமினேட்டட் மெம்பர்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸில் டெல்லி அண்ட் புதுச்சேரியில் அந்த மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது வந்து என்ன அமெண்ட்மெண்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்கன்னா 70th அமெண்ட்மெண்ட் 1992. ஏன்னா டெல்லின்றது பார்த்திங்கன்னா 69th அமெண்ட்மெண்ட் 1991 தான் நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் இந்தியான்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு வந்து முன்னுரிமை தரணும் அப்படின்னு சொல்லி இதில் தான் முன்னுரிமை தரலான்னா பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் எல்லாத்துலேயும் தரலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இதை வேறு பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் பார்த்திங்கன்னா எலெக்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடெண்ட் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 54 அண்டு மேனர் ஆஃப் எலெக்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடெண்ட் வந்து சொல்கிற ஆர்டிக்கல் 55. பிரசிடெண்ட்ஸ்க்கு இந்த ப்ரொசீஜர் படி தான் எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம எடுத்திருப்போன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்போம். டிபிஎஸ்பி எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேருந்து தான் இந்த ப்ரொசீஜராக எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் வாஸ் எனக்டட் இன் த இயர். டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் வாஸ் எனக்டட் இன் த இயர். ஸோ மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் பார்த்திங்கன்னா 1961 கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2017 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் எந்த இயரில் கொண்டு வந்திருக்காங்கன்னா 1956 கொண்டு வந்திருப்பாங்க. 1956 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொண்டு வர மெயினாக இருந்த லீடர்ஸ் தான் யார் யாருன்னா முத்துலக்ஷ்மி ரெட்டி, பெரியார், தர்மம்பால், திருவிக்கா, இவங்க தான் வந்து முக்கியமான லீடர்ஸ். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எங்களோட டிஎன்பிசி குரூப் 2 3 months ஸ்பெஷல் ஆன்லைன் கோர்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணலாம். என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா August 20, 2018. அண்ட் இப்போ ரீசெண்டாக நடக்க போகிற டிஎன்பிசி ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் எக்ஸாம் 2018 அதோட டெஸ்ட் பேட்சும் நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் அதுலேருந்து எடுத்தது தான். அண்ட் ஆப்ஷனல் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட், ஜியாலஜி அண்டு ஜிஎஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பேப்பர் வேணாலும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.